அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு 5 ஒளியியல் பற்றி பார்க்க போகிறோம். ஒளி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஒருவரை ஒருவர் நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம பயன்படுத்துறது வந்து ஒலி அப்படிதான். சப்தம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நினைக்கிற கருத்துக்களை இன்னொருத்தருக்கு சொல்லவோ அல்லது மற்றவர்கள் சொல்கின்ற கருத்தை நம்ம கேட்கவோ நம்மளால் முடியாது. ஸோ ஒலி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் எழுப்பும் அந்த சப்தங்கள் ஒலிகள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் எழுப்புகின்ற பல்வேறு ஒலிகள், வாகனங்கள் எழுப்புகின்ற பல்வேறு ஒலிகள், இது எல்லாமே வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இப்போது ஒலியியல் அப்படின்னா என்ன? நார்மலி ஒலியியல் அப்படின்னா இந்த இசை கருவிகளை வடிவமைக்கிறதுக்கு தேவைப்படுவது அல்லது இசை அரங்குகளை வடிவமைப்பதற்கு தேவைப்படுவது, அதை பற்றி படிக்கும் அறிவியல் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து வந்து இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. ஒலியியல் அப்படிங்கிறது வந்து ஒலியானது எப்படி உருவாகுது, அந்த ஒலி அலைகள் வந்து எப்படி பரவுது, அது வந்து கேட்கும் இடத்தை அல்லது அந்த கேட்கும் காது அல்லது கேட்கும் இடத்தை எப்படி வந்து அடையுது, அது எப்படி உணரப்படுகிறது, இது எல்லாமே எல்லாத்த பற்றியும் படிக்கிறதா வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஒலியியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒலி அலைகள். நம்ம ஒலியை பற்றி நினைக்கும் போதே வந்து என்னெல்லாம் யோசிக்கிறோம்? ஸோ ஒலி வந்து எங்கே உருவாகுது, எப்படி பரவுது, எங்கே போய் சேருது, ஸோ இது எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? அப்போது இந்த ஒலி வந்து அலைகளாக பரவுது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நார்மலி ஒலி அப்படிங்கிறது உருவாகும் போது அந்த பொருட்கள் எல்லாமே என்ன செஞ்சிட்ருக்கோம்? உதாரணமாக இப்போ வந்து ஒரு ட்ரம்ஸ் இல்லையா, இதுலேருந்து ஒலி எழுப்போம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ தட்டும்போது இந்த ட்ரம்ஸ் என்ன ஆகிறதுனால சப்தம் உருவாகுது? இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இசைக்கவை. இப்போ இதை வந்து அதே மாதிரி ஒரு ரப்பர் ஹேமர் கொண்டு தட்டும் பொழுது இது வந்து அப்படி வைப்ரேட் ஆகும் இல்லையா? அப்போ அதுலேருந்து என்ன உருவாகும்? ஒலியானது உருவாகும். இவ்வளோ வேண்டாம். நார்மலாக ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு டெஸ்கோட ஒரு கார்னரில் வச்சுட்டு அந்த ஸ்கேலை வந்து ஒரு தட்டி விடுறோம். அப்போ அந்த ஸ்கேலில் வந்து ஒரு சப்தம் வருது இல்லையா? அப்போ அந்த ஸ்கேல் என்ன ஆகிட்டு இருக்கும்? மேலும் கீழுமா அசைஞ்சிட்ருக்கும், அதாவது அதிர்வடைந்து கொண்டு இருக்கும், வைப்ரேட் ஆகிட்டுருக்கும் இல்லையா? அப்போது இந்த ஒலிக்கும் மணி அல்லது இசைக்கும் இசைக்கருவியை நம்ம தொட்டு பார்க்கும்போது அந்த ஒலி வந்து அதிர்வுகளால் உருவாகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதிர்வு அப்படின்னா என்ன? ஒன்று அது மேலும் கீழுமான இயக்கமாக இருக்கணும் இல்லையா, அல்லது முன்னும் பின்னுமான இயக்கமாக இருக்கணும். அதை தான் நம்ம வந்து அதிர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த அதிர்வடையும் பொருள்கள் அலை வடிவில் ஆற்றலை உருவாக்குது. அந்த அலைகளை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒலி அலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனவே ஒலி மூலத்திலிருந்து உருவாகின்ற ஒலியானது அலை வடிவில் பரவுகிறது. அந்த அலை உருவாக காரணம் என்ன? மேலும் கீழுமான அந்த அதிர்வடையும் பொருட்களுடைய இயக்கம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீயும் உன் நண்பனும் உன் நிலாவில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். அப்போ உன் நண்பன் எழுப்புகிற சப்தம் வந்து உன்னை வந்து சேருமா, உனக்கு வந்து கேட்குமா அப்படின்னா கேட்காது. ஏன் அப்படின்னா என்ன இல்லைங்க அப்படின்னா வளிமண்டலம் இல்லை. அதாவது அந்த ஒலி பரவுவதற்கு தேவையான எந்த ஒரு ஊடகமும் அங்கே இல்லை. அதனால நம்ம எழுப்புகின்ற சத்தம் வந்து நம்மளால் கேட்க முடியறது கிடையாது. இப்போ இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரி விளையாட்டை நீங்கள் எல்லாருமே கிளாஸ் ரூம்ஸில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? டெஸ்கோட ஒரு சைடு வந்து காது வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் இருந்து தட்டினோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஈஸியாக நமக்கு எப்படி வந்து சேரும் அப்படின்னா நம்மளை வந்து அடையும். இப்போ இது இல்லாமல் 7th ஸ்டாண்டர்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 தீப்பெட்டி இல்லைன்னா பேப்பர் கப்ஸை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு நூலை கட்டிட்டு ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு பேசும் பொழுது அதை வந்து நம்ம கேட்போம் இல்லையா? அதாவது அது எல்லாமே வந்து எதுக்கு அப்படின்னா அந்த ஒலியானது பரவுவதற்கு ஒரு ஊடகம் தேவை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான சோதனைகள் தான் அது எல்லாமே. அப்போது ஒலி வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா அதிர்வுறும் பொருட்கள் உருவாக்கும் ஒலி வந்து கேட்பவரை வந்து சேரணும் அப்படின்னா அது பரவறதுக்கு திட திரவ வாயு போன்ற பருப்பொருள் ஊடகங்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணியிருப்பீங்க இல்லையா? சவுண்ட் நீட்ஸ் மீடியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பழைய புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த எலக்ட்ரிக் பெல் இருக்கும். புது புக்ஸ்லலாம் பார்த்தோம்னா ஒரு மொபைல் வைப்ரேட்டிங் மொபைல் வந்து இருக்கும். இப்போ மொபைலில் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு அலாரம் வச்சுட்டு அதை வந்து ஒரு மணிச்சாடிக்குள்ளே வச்சுட்டு அதில் இருக்கிற ஏர், அதாவது ஊடகம் இல்லையா, காற்று அப்படிங்கிற ஊடகத்தை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஒரு வேக்யூம் பம்பை வச்சு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகாது அப்படின்னா அந்த சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது. இந்த பெல் வந்து ரிங் பண்ண வெளியே இருந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ரிங் பண்ணோம்னாலும் தான் அதோட சப்தத்தை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வேக்யூம் பாட்டிலுக்குள்ளே இருந்து அது உருவாக்குற அந்த ஒலியை நம்மளால் வெளியே இருந்து கேட்க முடியாது. ஸோ இது வந்து ஒலிபரப்பு ஊடகம் தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ ஒரு இசைக்கும் பொம்மை இல்லைன்னா ஒரு பழைய கைபேசி அடித்து ஒரு பிளாஸ்டிக்கில் பைக்குள்ளே போட்டுக்க சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு மெழுகுவர்த்தி, அதாவது அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அது அப்படியே தண்ணி உள்ளே போகிறக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வாளியில் தண்ணியை நிரப்பி அதை வந்து அந்த பிளாஸ்டிக் பையை வந்து அதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொம்மையோ அல்லது கைபேசியோ நம்ம வந்து ஒலிக்க செய்யணும். இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால் ஒலியை வந்து ரொம்ப மெதுவாக தான் கேட்க முடியும்.
அதே வாளியோட அருகே காதுகளை வச்சுட்டு பொம்மை இல்லைன்னா கைபேசியை ஒலிக்க செஞ்சோம்னா அதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா உரத்த ஒலியை கேட்க இயலும். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து அது